நாசர் பற்றி ஒரு சிறைவாசியை பற்றி பேசுனீங்க. அது சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிரச்சனையாகி அந்த பிரச்சனை வந்து வேற ஒருத்தரோட வாழ்வியலே வந்து சிதைக்கக்கூடிய நிலைமைன்னு சொல்லிட்டு, யார் இந்த நாசர்? நாசரோட கதைகள் என்ன? நாசர் அப்படி ஒரு முக்கியமான பிரமுகருக்கு ஒன்றும் கிடையாது. அவர் வந்து வழக்கமாக வரக்கூடிய ஒரு திருட்டு வழக்கில் வரக்கூடிய ஒரு சாதாரணமான குற்றவாளி தான். சொல்லண்டு வேலை செய்வான். சிறையில் வந்து அவன் இருக்கிற பிளாக் அந்த பகுதி பூரா கண்ணாடி மாதிரி இருப்பான். ஒரு குப்பையை பார்க்க முடியாது, அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பான். கடுமையான உழைப்பாளி. தண்ணி தூக்குறதுலேருந்து வீடு அந்த ஏரியா கூட்டம் வரைக்கும் குழி தோன்றதுனாலும் சரி, என்ன கடுமையான வேலைகள் எதுனாலுமே அவன் செய்வாங்க. அவனுக்கு அதிகமாக என்ன அப்படின்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை. அவனுக்கு கொஞ்சம் மோர் தயிர் எல்லாம் கொஞ்சம் கூடுதலாகவும், கடலை பருப்பு கொஞ்சம் கூடுதலாகவும், சாப்பாடு கொஞ்சம் கூடுதலாகவும், அந்த மற்ற கைதிகள் வேலைக்கார கைதிகளுக்கு கொடுக்கக்கூடிய பீடிகள் கொஞ்சம் கூடுதலாக, இவ்வளவு தான் வந்து. இப்போ இவன் வந்து யார் நாசர் என்ன செய்வான்னா, இது பகல் நேரம் பூரா அவ்வளோ ஓய்வு இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதே சமயத்தில் யாருக்காவது நைட் நேரத்தில் நெஞ்சு வலி ஆகுது, வலிப்பு வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொன்னால், அங்கேருந்து நாங்கள் ஆளுகளை கூப்பிட்டுட்டு வந்து ஆம்புலன்ஸோ இல்லை வீல் சேரோ கொண்டுட்டு வரதுக்கு முன்னாடி இவனா ஆளை தூக்கி கொண்டுட்டு வந்து ஓட்டம் நடையமாக கொண்டுட்டு வந்து ஆஸ்பத்திரியில் போட்டுருவான். அப்படி பல பேர் அப்படி அவ்வளவு கடுமையான வேலைக்காரன். அப்போ அந்த சமயத்தில் மதுரையில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னு சொன்னால்,